நான் நண்பா, எப்பயாச்சும் நினைச்சிருக்கியா நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. உங்களோட சடலம் எரிஞ்சிட்டு இருக்கும். அங்கே உங்களை விட வந்திருக்கிறவங்க சில பேர் நம்ம இந்தியாவோட அரசியல் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. சில பேர் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ள இருக்கிற போஸ்டர் லைக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கூட அவங்க இந்த பரிகாரம் எப்ப முடியும்னு காத்திருப்பாங்க. எப்ப நம்ம வேலைக்கு திருப்பி போலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில மணி நேரம் அப்புறம் உங்க வீட்ல இருந்து அழுகிற சத்தம் கம்மியாயிரும். உங்க குடும்பம் வந்திருக்க உறவினர்களுக்கு உணவு ஏற்பாடு பண்றதுல இணைஞ்சிடுவாங்க. கடைசியா உங்க உறவினர்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து உங்களுடைய நல்ல குணங்களை பேசி உங்களை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க உறவினர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போவாங்க. அப்புறம் ஒரு 12 நாள் வரைக்கும் உங்க வீட்டுக்கு வந்து நலம் விசாரிச்சு உங்க நல்ல குணங்களை பத்தி பேசுவாங்க. உங்க ஆபீஸ் இல்ல உங்க கடையில உங்களுக்கு பதிலா வேற ஆளை வச்சிருப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு காமெடி ஷோ பார்த்து உங்க குடும்பம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சாதாரணமாக மாறிடும். உங்களை சீக்கிரமே மறந்துடுவார்கள். சீக்கிரமே வருஷம் ஓடிடும். உங்களுக்காக பேச யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா எப்பயாச்சும் ஒரு நாள் உங்க பழைய புகைப்படங்களை கையில் எடுத்து உங்களை நினைத்து பார்ப்பாங்க. நீங்க இல்லாம உங்க குடும்பம் செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல எல்லாம் உங்களை மறக்க காத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க இருக்கிற வாழ்க்கையை வாழாமல் போட்டி, பொறாமை, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் இப்படி இருக்காதீங்க நண்பா. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது.